வணக்கம் நண்பர்களே. அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, சிவப்பு தண்டுக்கீரை, தொய்யக்கீரை, பாலக்கீரை இதை முதல்ல போட்டு அடுத்தது காய்கறிகள் வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வருஷம் முழுவதும் நம்ம ஏதோ ஒன்று எடுத்துகிட்டே இருக்காங்க. அது எப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. இது இன்றைக்கி பிடுங்கின தொய்யக்கீரைங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏப்ரல் முதல் வாரத்துலைங்க. இது ஜனவரியில் கடைசியில் நடவு செஞ்சதுங்க. தைப்பட்டத்தில் இடையில தொய்யக்கீரை தானே முளைச்சிருக்குங்க. நம்ம 3 பட்டமாக எடுத்துக்கலாங்க. இது தைப்பட்டத்தில் போட்டது. அடுத்தது வைகாசி பட்டத்தில் நம்ம காட்டை ரெடி பண்ணலாங்க. இது 2025 ஆடி மாதத்தில் கடைசியில் பயிர் பண்ணதுங்க. இன்னும் காய்ச்சிட்ருக்கு. நமக்கு தேவையான காய்கறிகள் கொடுத்துட்டு தான் இருக்குங்க. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு 1500 சதுரடியை ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் நம்ம செலவு பண்ணோம்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி, கீரை எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. அதை நம்ம திட்டமிட்டு செய்யணும். நான் கடந்த 10 வருஷமாக செஞ்சிட்ருக்குறேங்க. இப்போ உங்களுக்கு இந்த வழிமுறையை சொல்லித்தரேங்க. ஒரு துளி உரமோ விஷமோ தெளிக்காத காய்கறிங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பாக இதை பின்பற்றணும். அதிலிருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாங்க. தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டை இதெல்லாம் எப்பவுமே நம்மளுக்கு அடிப்படை காய்கறிங்க இருந்துகிட்டே இருக்கும். அதுபோக சுற்றி இருக்கிற இடத்துல நீங்கள் 6 அடிக்கு ஃபென்சிங் அமைச்சிக்கலாம். அதில் கொடி காய்கறிகளை படர்வது மூலம் நம்மளுக்கு எப்பவுமே காய்கறி கிடைக்குங்க. இதுதான் நம்ம வைகாசி பட்டத்துக்காக தயார் பண்ணுற காடுங்க. ஒரு 1500 சதுரடி இருக்கும். இது எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாங்க. மே மாதம் முதல் வாரத்துலேயே ஒரு மழை அடிச்சதுங்க. அதை வச்சு நம்ம இதையே ரொட்டவேட்டர் உழவு ஓட்டிக்கலாங்க. பக்கத்துலேயே 6 அடி உயரத்தில் கோவக்காய் பந்தல் இருக்குதுங்க. அது எப்பவுமே காய்ச்சிட்டே இருக்குது நமக்கு. இதை ரொட்டவேட்டர் போட்டு 2 உழவு ஓட்டிக்கலாங்க. இன்னும் நமக்கு 3 பக்கம் இடம் இருக்குங்க. அதையும் இந்த மாதிரி 6 அடிக்கு ஏதாவது சிமெண்ட் போஸ்ட்டு இல்லை ஏதாவது இரும்பு பைப்பு அதை மாதிரி நிறுத்தி நம்ம கொடிக்காய்களை படர விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 100 சட்டி மக்கிய தொழு உரத்தை போட்டுங்க ஒரு உழவு ஓட்டிடலாங்க. நான் இந்த சின்ன மிஷின் தான் வச்சுருக்கேன். 9 ஹெச்பி அக்ரிமேட் பவர் வீடருங்க. இது நல்லா வேலை செய்யுது. உங்களுக்கு நல்லா புழுதியாக பண்ணி கொடுக்குங்க. அப்புறம் இந்த நம்ம போட்ட சாணி மண்ணை நல்லா மண்ணோட மண்ணை கலந்து விட்டுருங்க. இது நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு தேவையானது. உரங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அப்பப்போ நீங்கள் தெளிப்பு மட்டும் கொடுத்தா போதுங்க. இது 1.5 லிட்டர் பெட்ரோல் இருந்ததுன்னா இந்த 1500 சதுரடியை 2 தடவை ஓலை ஓட்டிடலாங்க. கல் இது மாதிரி இருந்ததுன்னா எடுத்து அதில் போட்டுடலாங்க. இது கொஞ்சம் கல் இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓட்டத்துக்கு சிரமமாக இருக்கும். 2 தடவை ஓட்டிடலாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் ஓட்டி முடிச்சிடலாம். அப்புறம் நம்ம பார் பிடிக்க வேண்டியதானுங்க. நான் மேட்டுப்பாத்தி முறையில் பிடிச்சிட்ருக்கேன். மேட்டுப்பாத்தியோட அளவு 3 அடிங்க. நடக்கிறதுக்காக 1 அடி. இப்படியே இதே மாதிரி 5 பார் பிடிச்சிருக்குங்க. இந்த 5 பார்லேயும் நம்ம ரெயின் ஹோஸ் தான் போட்டிருக்கோம். சீக்கிரமாக தண்ணி பாயணுக்கோசரம் ஒவ்வொரு மேட்டுப்பாத்திக்கும் ஒவ்வொரு ஹோஸ் போட்டுருக்குறேங்க. இந்த ரெயின் ஹோஸில் என்ன நல்லதுன்னு கேட்டிங்கன்னா நோய் தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்கும். வெங்காய பயிருக்கு மற்ற பயிர்களும் நல்லா வரும். நீங்கள் அதை முடிஞ்சதுன்னா அந்த ஹோஸையே திருப்பி போட்டிங்கன்னா அது சொட்டு நீராகவும் உபயோகப்படுத்திக்கலாம். 5 மேட்டுப்பாத்திக்கு 5 வகையான கீரைங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதுங்க. கூடவே மல்லி, வெந்தயம் 2யும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நீங்கள் தெளிச்சிட்டு அதைய நல்லா சுரண்டி வச்சு ஒரு கீறி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நம்ம கீரை விதையை போட்டோம்னா அடர்த்தியாக வெங்காய பயிரை மூடிடும். நம்ம ஒரு 20லேருந்து அதிகபட்சம் 30 நாளைக்குள்ளே அந்த கீரையெல்லாம் அறுவடை செஞ்சிடணுங்க. இல்லைன்னா வெங்காய பயிரை மூடிடும். ஆரம்பிச்சிட்டுங்க. தண்ணி விடும்போது முதல் தண்ணியிலேயே 200 லிட்டர் ஜீவாமிர்தத்தை இந்த 1500 சதுரடிக்கு அப்படியே நீங்கள் தெளித்து விட்டுறலாம். தெளித்து விட்டு நடவு போட்டுருங்க. ஒவ்வொரு மேட்டுப்பாத்திலையும் 4 வருஷம் நடவு விட்டுருங்க. இது 15ஆவது நாளுங்க நடவு போட்டு.
இப்போவே கீரைகள் நம்ம அறுவடைக்கு வீட்டுக்கு தேவையானது வந்துருச்சுங்க. இன்னும் ஒரே வாரத்தில் இதைய நம்ம பூராமே அறுவடை செஞ்சாகணும். அருமையாக முளைச்சிருக்குங்க. கொத்தமல்லி கீழே இருக்குங்க, அது முளைச்சி வர்றதுக்கே 10 நாள் ஆகுங்க. நம்ம கீரையை அறுவடை செஞ்சிட்டோம்னா இருக்கிற கொத்தமல்லி 1 hour இருக்கிறத விட்டுட்டோம்னா நம்ம பயன்படுத்திக்கலாங்க. சுற்றி 6 அடி ஃபென்சிங் போட முடியாதவங்க குச்சி அந்த மாதிரி வச்சு ஒரு டொயின் வச்சு கட்டி விட்டால் மயில் தொந்தரவு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. மயில் தொந்தரவு அதிகமாக இருக்குங்க, உள்ளே வந்து நடமாட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி மேலே தோரணம் கட்டி பழைய துணியை கட்டி தொங்க விட்டிங்கன்னா மயில் வர்றது ஓரளவுக்கு கட்டுப்படுத்துதுங்க. பெரும்பாலும் வர்றதே இல்லைங்க. நம்ம இது தானே முளைச்ச தொய்யக்கீரைங்க. சீக்கிரமாக இதை பிடுங்கி விட்டு கொஞ்சம் காட்டை சுத்தம் பண்ணணும். பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்ட்டு. எல்லா கீரையும் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அறுவடை பண்ணிட்டுங்க. நம்மளுக்கு போக உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து 24வது நாளுங்க. எவ்வளோ தூரம் மூடிக்குது பாருங்கள். இது சீக்கிரமாக ஒரு 4 நாளைக்குள்ளே இதை பிடுங்கி காலி பண்ணி ஆகணும். அடுத்து ஊடுபயிர் என்ன வைக்கலாம், எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.